வழிகாட்டுதலிலும் மக்கள் திலகம் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகிய தாளமுத்து நகர் பகுதியிலே குடியிருக்கின்ற அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சி மிகு இளைய சமுதாயமே, இங்கே நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரராஜன் அவர்களை இந்த முறை வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். போன முறை 19 நாங்கள் தனியாக போட்டியிட்டப்போ 3வது அணி. அப்படி இருந்தாலும் ஒட்டப்புறத்தில் 30,000 வாக்குகள் தந்திருக்கோம். இந்த முறை நீங்கள் முதல் அணியாக வந்திருக்கிறோம். திமுகவை வீழ்த்த போகிற அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் அணியின் வேட்பாளராக சகோதரர் சுந்தரராஜன் போட்டியிடுகிறார். அவரை வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்வதன் மூலம் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் வரப்போகிறது என்பதை அதிமுக அம்மா மக்கள் முன்னேற்ற அவரை இந்த முறை நீங்கள் மீண்டும் வெற்றி பெற செய்ய வேண்டும். நமது தொகுதிக்கான வளர்ச்சிக்காக நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக உங்களுக்கு பணியாற்ற அவர் இங்கே வரைபடுத்திருக்கிறார். அவரை தண்ணி கண்டா ஒழுங்கு பண்றாங்க. தண்ணி கண்டா பேப்பர் எழுதிருக்கான். ஸ்டாலின் சொல்றாரு கேட்டா புள்ளி விவரம் படிக்கிற மாதிரி. 2 வருஷத்துக்கு முன்னாடி 23 டிசம்பர்ல வந்து நாங்க வந்து பார்க்க முடியல, பாவம் எல்லாம் வெளியில இருந்தீங்க. உங்களுக்கு ஒரே பயந்துச்சு இந்த ஏரியாலாம். அப்போ வந்து உங்களுக்கு எதிராக முடிஞ்ச உதவியில அரிசி பொறுப்பெல்லாம் இவரெல்லாம் வந்துதான் அப்புறம் அதான் கொடுத்தாருங்க. அதுக்கு முன்னாடி நான் மக்கள் சக்திக்கு வந்தப்போ சாலை என்ற ஒரு மக்கள் என்று எங்களை வரவேற்றிருக்கேன். இந்த முறை தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கஞ்சா மாடல் ஆட்சியை ஒழிக்கணும். ஏன்னா யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. சாதாரணமாக இருக்கிற தெருவாசியிலேருந்து அரசியல் கட்சியில் உள்ள தலைவர்கள் வரை எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை. ஏன்னா எங்கே பார்த்தாலும் திமுக வேலை வாய்ப்புங்கிற பேர்ல கூலிப்படையை வளர்த்து விட்டு 5000க்கும் 10,000க்கு யாரையும் கொலை பண்ணிக்கிற அளவுக்கு தமிழ்நாடு இன்றைக்கு மோசமாகிட்டு, என்ன சொல்ல போனா மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா. இன்னும் பார்த்தா என்னென்னமோ பேர் சொல்றாங்க, ஹெராயின்ங்கிறா, இதுங்கிறா. தமிழ்நாடு ஒரு போதை மருந்து கடத்தல் சந்தேகிட்டு தமிழ்நாட்டு மாணவர்கள் இளைஞர்கள் குறிவைத்து கஞ்சா போன்ற பொருள்கள் விற்கப்படுகிறது. அதனாலதான் வீட்டிலேருந்து இதெல்லாம் பெண் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு கல்லூரிக்கு அனுப்பிவிட்டு பெற்றோர்கள் பிள்ளை வரும் வரை சாயங்காலம் ஆகிட்டே வாசலில் உட்கார்ப்பாங்க. இப்போ மாணவர்களை ஆண் பிள்ளைகள் அனுப்பினாலும் பள்ளிக்கு செல்ற பிள்ளை, கல்லூரிக்கு செல்ற பையன், இங்கே சின்ன பையனாச்சு இந்த கஞ்சா போன்ற போதை மருந்துக்கு அடிமையாடுவானோன்னு பெற்றோர்கள் அஞ்சுகிட்ட சூழ்நிலை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. உண்மையா இல்லையா? ஆனால் முதலமைச்சரை கேட்டால் தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்கும். அவர் குடும்பத்துக்கு மாத்திரம் அமைதி பூங்கா, ஆனால் நமக்கெல்லாம் இல்லை. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது. போலீஸ் ஸ்டேஷன்லாம் திமுக காரங்களோட கட்ட பஞ்சாயத்து
இடங்களாகிட்டு அதனால பாவம் காவல்துறை கையை கட்டி போட்டுக்கிட்டார். தட்டி கேட்க முடியாது. நாங்கெல்லாம் பிரிஞ்சு இருந்ததுனால, அம்மாவின் பிள்ளைகள் நாங்கெல்லாம் பிரிஞ்சு கிடந்ததுனால ஸ்டாலின் குடும்பம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நம்ம மீண்டும் வந்தோம்னா யுவக்கிழமை நாங்கெல்லாம் பிரிஞ்சு இருந்ததுனால ஊர் 2 பட்டம் கொண்டாட்ட மாதிரி வந்தாங்க. இப்போ நாங்கள் எல்லாம் உற்சாராயிட்டோம். இங்கே இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் தூக்கி போட்டு அம்மாவுடைய ஆட்சி அமைக்கணும். அது அதிமுகவுக்கும் அதான் நல்லது, அமமுகவுக்கும் அதான் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் அதான் நல்லது. தலைமையில் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முழுமூச்சாக நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவர்கள் தான் எங்களை எல்லாம் சண்டை போட்டுருந்தா ஊரில் இப்போ அண்ணன் தம்பி சண்டை போட்டால் யாராவது பெரிய மனுஷங்களாலும் சேர்த்து வைப்பாங்க. அது மாதிரி எங்களை சேர்த்து வச்சதே அவங்க தான். மோடி அவர்கள் சொன்னது போல அனைத்து நதிகளும் போய் கடலில் கலக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் அனைத்து துறைகளிலும் நடக்கின்ற ஊழல் பணம் எல்லாம் ஒரு குடும்பத்தில் வைக்கும் போது இந்த குடும்பம் எந்த குடும்பம்னு தெரியும். அந்த குடும்பத்து வாரிசு திடீர்னு சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்து இன்னைக்கு துணை முதலமைச்சருங்கிற ஷூட்டிங் மாதிரி ஒரு ஊராக வருது. இவர்களுக்கு தக்க பாடம் புகட்டணும். இல்லைன்னா தமிழ்நாட்டில் யார் வீட்டு பிள்ளைக்கும் பாதுகாப்பு இல்லை. ஸ்டாலின் தாம் பிள்ளைக்கு முடிசூட்டுறதுக்காக தமிழ்நாட்டு பிள்ளைகள் எக்காடு கிட்டாலும் கிடட்டும், நாம் ஆட்சிக்கு தொடர்ந்து வரணும், தனக்கு பிள்ளை தான் புள்ள அதுக்கப்புறம் பேர வரணும்னு ஆளுங்க தயார் பண்ணார். ஆனால் நாங்கள் இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கு அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கோம். மீண்டும் அம்மாவின் ஆட்சி வந்தால்தான் தமிழ்நாடு உருப்பட முடியும். சட்ட ஒழுங்கை சந்திச்சிருக்குது, விலைவாசி எல்லாம் உயர்ந்து போயிருக்கு. இன்றைக்கு மின் கட்டணம் எடப்பாடி அவர்கள் ஆட்சியை விட்டு போகும்போது ஒரு யூனிட் ₹1 இருந்துச்சுன்னா இப்போ 67 உயர்ந்திருக்கு. பல தொழிற்சாலைகளை மின் கட்டண உயர்வாக மூடிட்டாங்க. இளைஞர்கள்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் விரக்தியில் போதை மருந்து பழக்கத்துக்கு அதிகமாகிறதா தான் ஆராய்ச்சிகள் சொல்றது. அதனால தான் சொல்கிறேன், மீண்டும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரவும் அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் தாலிக்கு தங்கம் போன்ற திட்டங்கள், நமது அம்மா உணவகங்கள் போன்ற திட்டங்களை மீண்டும் கொண்டு வரவும், ஏழை எளிய மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுக்கவும், லேப்டாப் தீர்த்து வைக்க ஏற்பாடு செய்வார். மழை வெள்ள பாதிப்பை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். மழை பெஞ்சாலே தூத்துக்குடி குடியில் போயிடுது. மாப்பிள்ளை ஊரில் போட்டில் வர்ற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு நாங்கள் வந்தோம், அதையெல்லாம் சரி செய்வத கடமை நமது அம்மா ஆட்சி அமைந்தவுடன் உறுதியாக செய்து முடிப்போம். மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தரமான சாலை மற்றும் மின் இணைப்பு தெருவிளக்கு ஆகியவை ஏற்படுத்தி தரப்படும். அதிக கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இந்த பகுதியிலே அமைத்து தரப்படும். இப்போ திமுக எம்எல்ஏ அதை கண்டுக்கிறதே இல்லையா? திமுக எம்எல்ஏ தான் ஒன்றும் செய்யலையா இந்த கோரிக்கையெல்லாம்? ஆமா, நீங்க நல்ல தப்ப யாருமே காணல, நாங்க தானே வந்தோம் உள்ளார. அதனாலதான் சொல்றேன், உங்களுக்காக மக்கள் வரிப்படுத்த அவங்களுக்கு தான் செஞ்சுருவாங்க. உங்களுக்கு செய்யறதுக்கு தேவைகளை நிறைவேற்றுவதற்காக உங்கள் வீட்டு பிள்ளையாகிய உங்களில் ஒருவராகிய ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு வெற்றி பெற செய்ய வேண்டும். ஸ்டாலின் இன்னைக்கு சொல்றாரு, மோடி ஆட்சிங்கிறது சிறுபான்மை மக்களுக்கு, குறிப்பாக கிறிஸ்துவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கு எதிரானது. அப்படி கிடையாது. இப்போ ஈரான் யுத்தம் நடக்குது, வளைகுடா போர் நடக்குது. இந்தியாவில் தான் இஸ்லாமிய சகோதரர்கள், இஸ்லாமிய சொந்தங்கள் நிம்மதியாக இங்கே ஜாதி மத பேதமின்றி நாங்கள்லாம் உங்களுக்கு கூட இருக்கிறவங்க. உங்களை எப்படி கிறிஸ்துவர்களையோ இஸ்லாமியர்களையோ யாராவது இது செய்துவிட முடியுமா? உங்கள் கூட இருக்கிறவங்க தான் நாங்கள்லாம். அதனால் திமுக பிஜேபியை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை பயமுறுத்த பார்க்குது. இந்த முறை நீங்கள் விடுத்துக் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் ஊழலை தடுக்க, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சரி செய்ய, குறைந்தபட்ச சட்டம் ஒழுங்கை சரி செய்யணும். பெண்களுக்கு பாதுகாப்பு, இந்த கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை ஒழிக்கணும்னா
நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம். தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி அமைவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி